Hi, NCRT grade 11 chapter 2 structure of atom book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 2.18. What is the energy in joules required to shift the electron of the hydrogen atom from the first Bohr orbit to the fifth Bohr orbit, and what is the wavelength of the light emitted when the electron returns to the ground state? The ground state electron energy கொடுத்துட்டாங்க -2.18 into 10 to the power of -11 எராகன்ஸில் கொடுத்துருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜூல்ஸில் மாற்றிக்கலாம். ரைட், ஏன்னா எனர்ஜி இதில் கேட்டிருக்காங்க, ஜூல்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே தெரிஞ்சிடும். அப்போ எனர்ஜி ஆஃப் அ கிரவுண்ட் ஸ்டேட், அப்போ E1 that is equal to -2.18 into 10 to the power of -11 எராகன்ஸில் இருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜூலுக்கு மாற்றும் போது இன்ட்டு 10 to the power of -7 நான் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இது என்ன மாதிரி நமக்கு ஜூலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் -2.18 into 10 to the power of -18 ஜூல். ஸோ இதுதான் E1. ஸோ ஷிஃப்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, E1லேருந்து E5க்கு போகுது. ஸோ அப்போ E5 to E1 ஆர் E1 to E5 நமக்கு என்னது, ட்ரான்சிஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனர்ஜி தான் நமக்கு என்னது, அந்த எனர்ஜி ரெக்வயர்டு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம E5 minus E1 அப்படின்னு போடலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும், என்ன ஃபார்முலா தெரியும், En that is equal to -2.18 into 10 to the power of -18 Z square divided by N square தெரியும். இங்கே Z square ஹைட்ரஜன்றதுனால என்ன ஆயிரும், ஹைட்ரஜன் அப்படின்றதுனால 1 ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை 5 and 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 5 - 1 போட்டிங்கன்னா இது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 2.18 into 10 to the power of -18 ரைட் into 1 by N1 square minus 1 by N2 square அப்படின்னு வரும். ஸோ இங்கே N1 அப்படின்றது என்னது, நமக்கு N1 that is equal to N1 that is equal to first energy level. அப்போ நமக்கு இங்கே ஆயிரும் 2.18 into 10 to the power of -18. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு 1 minus 1 by 25 வரும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், the answer should be 1 minus 1 by 24. அப்போ நமக்கு 2.18 into 10 to the power of -18 24 by 25 வரும். ரைட்டா. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜியோடைய ஆன்சர் கிடைக்கும். அதாவது டெல்லி சேஞ்ச் இன் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2.0928 into 10 to the power of -18 ஜூல். இதுதானது டெல்லி. ரைட், அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. என்னது, n = 5க்கு நம்ம எக்ஸைட் பண்ணுறதுக்கு என்ன எனர்ஜி டிஃப்ரென்ஸ், என்ன எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணணுன்றதை பார்த்தாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் த லைட் எமிட்டட் when the electron returns to the ground state. ஸோ இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது வேவ் லென்த் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், del E that is equal to H into C by lambda. ஸோ லேம்டா கேட்டிருக்காங்க. அப்போ லேம்டா that is equal to HC by del E இல்லையா. ஸோ ஹச்சோட வேல்யூ 6.626 into 10 to the power of -34. அடுத்து சியோட வேல்யூ 3 into 10 to the power of 8 meter per second டிவைடட் பை ஈயோட வேல்யூ என்ன வச்சுக்கோம், 2.0928 into 10 to the power of -18. ஸோ கடைசியாக எனக்கு லேம்டாவோடைய ஆன்சர் என்ன கிடைக்கும், ஸோ லேம்டா தட் இஸ் ஈக்குவல் டு 9.498 இன்ட்டு 10 to the power of -8 மீட்டரில் கிடைக்கும். இங்கே ஆன்சர் நமக்கு லேம்டா வேவ் லென்த்து மீட்டரில் தான் வரும். ஸோ அப்போ என்னது, எவ்வளோ என்ன லேம்டாவில் என்ன வேவ் லென்த்தில் எமிட் ஆகும் இல்லையா எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேவ் லென்த் என்னது 9.498 இன்ட்டு 10 to the power of -8 மீட்டர். ரைட். ஸோ இதை நீங்கள் என்ன யூனிட்டில் கேட்டிருக்காங்க, சென்டிமீட்டரில் கேட்டாங்கன்னா நீங்கள் சென்டிமீட்டரில் மாற்றி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமென்ஷன் நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், கவனிங்க கொஷின் திரும்பவும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து 5th ஆர்பிட் போகிறதுக்கான எனர்ஜி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஷிஃப்ட் ரெக்வயர்ட் டு ஷிஃப்ட்டு இன் ஜூல்ஸில் நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா இது. அடுத்து பாருங்கள், வாட் இஸ் வேவ் லென்த் ஆஃப் த லைட் எமிட்டட் when the electron returns to its ground state. திரும்ப 5லேருந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன வேவ் லென்த்தில் லைட் எமிட் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேவ் லென்த் ஆஃப் எமிஷனும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு. ஸோ கொஷின் ஓவர். தேங்க்யூ.